எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே. இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, மிகுந்த கிருபையினாலே ஒரு புதிய மாதத்துக்கான ஜீவன் சுகம் பலன் கொடுத்து இந்த நாளிலும் நாங்கள் எல்லாருமாய் ஒன்று சேர்ந்து இப்படி பார்த்து வர கிருபை பாராட்டியிருக்கிறீர். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவேளை சிஸ்டர் பிரேமா கூட வந்து சேர நீர் கிருபை பாராட்டும். இந்த நேரத்துல நாங்க தியானித்து கொண்டிருக்கிற ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை நாங்கள் இன்னும் ஆழமாய் கற்றுக்கொள்ள, அதன் மூலமாய் வாழ்க்கை பாடங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை நீர் இவ்வளவாய் நேசிக்கிறதற்காக நன்றி. இத்தனை காரியங்களை இந்த கடைசி நாட்கள்ல பொருத்தி பார்க்க நடைபெறுகிறதை நாங்கள் அதோடு கூட ஒத்து நோக்க எங்களுக்கு கிருபை தருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் சுவாமி நாங்க தியானிக்க இருக்கிற வசனங்களை ஆசீர்வதித்து தரோம். நீர் எங்களுக்கு கற்றுத்தாரோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம போன வாரத்துல ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் 21st சாப்டர். முதல் ஒரு 3 வசனங்களை தியானித்தோம். இதுதான் கடைசியா பார்த்தது. அதுல பெர்சிய ராஜ்யம் எப்படி வந்து பெர்சிய மேதிய ராஜ்யங்கள் பாபிலோன் ராஜ்யத்தை வீழ்த்தும் என்ற தீர்க்க தரிசனத்தை நாம் பார்த்தோம். அதை சொல்லும் போதே தீர்க்கதரிசி 3ஆம் 4ஆம் 5ஆம் வசனத்துல பார்க்கும்போது 3ஆம் 4ஆம் வசனத்துல அவர் எப்படி சொல்றாருன்னா, அவருக்கு அதுக்கு நேரிட போகிற நியாய தீர்ப்பை பார்த்த போதே கலங்கி போனார். அவருடைய இரவுகள் எல்லாம், அதாவது தூங்கும் போது நிம்மதியா தூங்க முடியல, பயங்கரமா இருந்துச்சான். அவருக்கு மனசெல்லாம் திகிலா இருந்தது, திடுக்கிட பண்ணிற்று அப்படின்னு சொல்லி அவர் வசனத்தை சொல்றத பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளவு பயங்கரமான ஒரு முடிவு அந்த தேசத்துக்கு வரப்போகிறது. இதை தீர்க்க தரிசனமாய் உரைக்கும்படி கர்த்தர் ஏசாயாவுக்கு காண்பிக்கிறார். அதை பார்க்கும் போதே மனதெல்லாம் மன உளைச்சல். இந்த மன உளைச்சல்னு சொன்னா வெளியே சொல்லவே முடியாது. அது நமக்குள்ளேயே போட்டு அடி பெரட்டி நம்ம தூங்க கூடாது. நம்ம எதை நினைச்சா எப்ப நினைச்சாலும் அதேதான் பிரச்சனையா இருக்கும். ஒரு மாதிரி நம்ம ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆக்கிரும். அந்த மாதிரி எல்லாம் அவர் ஆகியிருக்காரு. ஏன்னா அவர் எப்படி சொல்றாருன்னா, அந்த வேதனையெல்லாம் ஒரு லேபர் பெயின் எப்படி இருக்குமோ அந்த விதத்துல அவருக்கு அந்த பெயின் இருந்துச்சான். அதாவது சம்டைம்ஸ் இந்த அடி வயிற்றுல வயிறு வந்துச்சு, வலி வந்துச்சுன்னு வைங்களேன், நம்மளால குனிய முடியாது, நிமிர முடியாது. ஸ்பைன்ல பெயின் வந்தாலும் அதே மாதிரிதான். ஸ்பைன்ல பேக் பெயின் வந்தாலும் நம்மளால ஒரு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். அந்த வலியை யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனா அந்த வலி அன்பேரபிளா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெயினா அவருக்கு இதை குறித்து அவர் தியானிக்கும் போது இருந்ததும் எப்படி அவருக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம அதை பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில அந்த மக்கள் ஆனா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, தேவர் செலிபிரேட்டிங். நீங்க 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுல நம்ம என்ன பார்க்கிறோம், பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள், ஜாமக்காரரை வையுங்கள், புசியுங்கள், குடியுங்கள்னு சொல்லி அந்த ஜனங்கள் தேவர் ஆக்சுவலி செலிபிரேட்டிங். அதனாலதான்
ஆண்டவர் தீர்க்கதரிசிய பார்த்து சொல்றாரு, நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்றார். அவன் ஒரு ரதத்தையும் ஜோடு ஜோடான குதிரை வீரரையும் ஜோடு ஜோடாக கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஏறி வருகிறவர்களையும் கண்டு மிகுந்த கவனமாய் கவனித்துக் கொண்டே இருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அங்க என்ன நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா, ஜாமக்காரனை வை. இந்த ஜாமக்காரன்ங்கிறது ஒரு முக்கியமான வேலை. இந்த ஜாமக்காரன்கிறவர் எங்க இருப்பாருன்னா, அந்த அந்நாட்கள்ல ஒரு பட்டணத்துக்கும் ஒரு ஒரு பெரிய உயரமான அந்த சிட்டியே தெரியாது. எரிகோ மதில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது போல ஒரு பெரிய கோட்டை சுவர் அங்க இருக்கும். அதுக்கு மேல ஒரு சின்ன ஒரு மச்சு, ஒரு சின்ன குடில் மாதிரி ஒன்று போட்டு அதுலதான் இந்த ஜாமக்காரன் இருப்பாரு. அவர் வேலை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இரவும் பகலும் அவர் அந்த இப்படி இந்த லைட் ஹவுஸ்ல அந்த லைட் சுத்தி சுத்தி பாக்குற மாதிரி எல்லா ஏரியாவிலையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஒரு வேலை நமக்கு இந்த பைனாக்குலர், டெலிஸ்கோப் இதெல்லாம் இருக்கலாம். அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு அவங்க பார்ப்பாங்க. அப்படி பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நகரத்தை நோக்கி எங்க இருந்தாவது யாராவது வர்றாங்க அப்படின்னு சொன்னா அதை கண்டுபிடித்து அவர்கள் இவர் உடனே இன்ஃபர்மேஷனை ராஜாவுக்கு சொல்லுவார். அதுதான் அவர் செய்யற காரியம், அவர் செய்ய வேண்டிய காரியம். So he should be alert, he should be awake, he should also be aware. Alertness, awakeness and awareness மூன்றுமே அவருக்கு இருக்க வேண்டும். இதே காரியத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிலும் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் என்ன சொல்றாருன்னா, be alert to the times, to the situation in which you are living. Be alert. And the same thing at the next என்னது, be alert, awake, awake, விழித்திரு. You be awake. அதாவது சூழ்நிலையை பார்த்து அலர்ட்டா இருக்கிறது மாத்திரம் அல்ல, அதற்காய் ஜெபிக்க. awake. Spiritual meaning for awakeness is not just opening the eyes. தூங்காம விழிச்சிருக்கிறது அல்ல, காத்திருக்கிறது, விழிப்புடன் காத்திருக்கிறது, ஜெபிக்கிறது. So awake. Third is aware, awareness. நடக்கிற காரியங்களை எல்லாம் ஒத்து பார்த்து, அதுதான் இன்றைக்கு நம்முடைய வேலை. என்ன நடக்கிறதோ அதுக்கும் வேதத்துக்கும் ஒத்து பார்த்து, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளுக்கும் நம்முடைய வேதத்துல சொன்ன வசனங்களுக்கும் ஒத்து பார்த்து வாழ்கிற ஒரு அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, கொஞ்சம் என்னன்னு தெரியல. ஆமா ஆமா, கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். we can't help. விட்டு விட்டு கிளியரா இல்ல, விட்டு 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 ரொம்ப கஷ்டப்பட்டு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. விட்டு விட்டு வருதா? எனக்கு சவுண்டே இல்லாம திடீர்னு சத்தம் வருது, திடீர்னு அப்படியே மாதிரி கொஞ்சம் இது பண்ணிட்டு கொஞ்சம் சவுண்ட் என்னன்னு தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்க வேண்டியிருக்கு. இப்ப ஏதாவது சத்தம் கேக்குதா? சவுண்ட் உள்ள போய் போய் தான் வருது, போய் வருது, கிளியரா கேட்க முடியல. உள்ள போய் சத்தம் திடீர்னு வருது, பிறகு உள்ள என்ன பேசுறீங்கன்னே தெரியல, அப்படி டிஸ்டர்பன்ஸா இருக்கு. கொஞ்சம் நீங்க ஆஃப் பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன், பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஆஃப் பண்ணி போட்டு பண்ணுங்க, எங்களுக்கு கொஞ்சம் கிளியரா. செல்போன்னா அந்த மாதிரி ஆகும், இது லேப்டாப் தெரியல. நான் பார்க்கலாம், சரியா? அத கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கம்மா, குக்கர் ஆஃப் பண்ணிருங்க. சரி, பார்க்கலாம். இப்பொழுது தொடர்ந்து நம்ம பார்ப்போம். மறுபடியும் அப்படி இருக்குன்னா சொல்லுங்க, நான் ஆஃப் பண்ணிட்டு பாக்குறேன். ஓகே ஓகே ஓகே.
6ஆம் 7ஆம் வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் என்னை நோக்கி நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்றார். அவன் ஒரு ரதத்தையும் ஜோடு ஜோடான குதிரை வீரரையும் ஜோடு ஜோடாக கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஏறி வருகிறவர்களையும் கண்டு மிகுந்த கவனமாய் கவனித்துக் கொண்டே இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் அவர் பாக்குற மாதிரி இவருக்கு ஒரு தரிசனம். அதுல என்ன பாக்குறாரு? ஜோடு ஜோடா குதிரை, கழுதை, ரதங்கள் இதெல்லாம் அந்த பள்ளத்தாக்கியே நிறைக்கிற மாதிரி ஒரு ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. அதோடு கூட நான் பகல் முழுவதும் என் காவலிலே நின்று முழுவதும் என் காவலிடத்தில் தரித்திருக்கிறேன். சிங்கத்தை போல் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். ஏன்னா எமர்ஜென்சி. அதனால அவன் என்ன செய்யறான்? சத்தமிட்டு கூப்பிடுகிறான். அப்ப அதுல அவன் அடுத்ததா பாக்குறது என்னன்னு சொன்னா, ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான். பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அதில் விக்கிரக தேவர்களை எல்லாம் தரையோடே மோதி உடைத்தார் என்று பிரதியுத்திரம் சொல்லுகிறான். என் போரடிப்பின் தானியமே, என் களத்தின் கோதுமையே, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரால் நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு அறிவித்தேன். பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையை தீர்க்கதரிசி அவர்களுக்கு இவ்விதமாய் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அவர் பார்த்ததெல்லாம் என்னன்னா, பாபிலோன் நகரத்திற்கு நேரிட போகிற ஒரு நியாய தீர்ப்பு. இந்த அதிகாரத்துல முக்கியமா நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது 3 நகரங்களுக்கு 3 ஜனக்கூட்டத்தாருக்கு நேரிடுகிற ஒரு தீர்ப்பு, ஒரு தண்டனை. முதலாவது பாபிலோனியர், 2வது ஏலாமியர், 3வது அராபியர். இவர்களுக்கு நேரிட போகிற தீர்ப்பைத்தான் நம்ம இந்த அதிகாரத்துல பாக்குறோம். சோ இப்ப பாபிலோனுக்கு நடக்கிற காரியத்தை பார்த்துட்டு அவர் அவ்வளவு ஒரு வேதனையோடு சொல்லுகிறார். அதுல அவர் பார்த்த காட்சியும் அவ்விதமான ஒரு பயங்கரமான அழிவை கொண்டு வரக்கூடிய குதிரைகள், ஜோடு ஜோடாய் குதிரைகள், கழுதைகள், ரதங்கள், இப்படியாக அந்த காட்சி இருப்பதாக பார்க்கிறார். அந்த மக்கள் அன்றைக்கு பட்ட ஒரு பயம், திகில் அவ்வளவு பெரிதா இருக்கும் என்று இவர் முதலில் ஃபீல் பண்றாரு. நமக்கும் இது ஒரு பாடம். என்னன்னா, இந்த பாவத்தின் பயங்கரத்தை நாம் மக்களுக்கு அறிவிக்கிறதற்கு முன்பாக அதன் பயங்கரத்தை நாம் முதலில் உணர வேண்டும். அதுக்காக நம்ம போய் பாவம் செய்யணும்னு சொல்லல. அந்த பாவத்தின் முடிவு, பாவம் என்ன செய்யும், எப்படி அது நம்மை வீழ்த்தும் என்கிறதை நாம் உணர்ந்து மற்றவர்களுக்கு சொல்லணும். அதே போல அந்த பாவத்தினாலே வீழ்ந்து கிடந்த என்னை எப்படி தூக்கி எடுத்தார் என்கிற அந்த அனுபவத்தோடு நாம் அதை சொல்ல வேண்டும். அப்பதான் எதுவுமே, எந்த செய்தியுமே சொந்த அனுபவத்தின் மூலமாக உணர்வோடு அப்படி வந்தாதான் அது எஃபெக்டிவா இருக்கும். சோ இங்கேயும் அதுதான் அவர் சொல்றாரு. அவர் முதல்ல அதை ஃபீல் பண்றாரு. அதனாலதான் அவருக்கு அந்த மாதிரி ஒரு கற்ப வேதனை போல ஒரு பயங்கரமான ஒரு கடினமான சூழ்நிலையில அவர் இருந்தாரு. இப்போ நாம என்ன பாக்குறோம்னு சொன்னா, அந்த அழிவை அவர் விவரித்து சொல்லுகிறார். அப்போ அந்த அழிவு நேரிடும் போது எப்படி நேரிடுமா? பயங்கரமா இருக்குமா? இந்த தீர்க்க தரிசனம் நான் எப்பவுமே சொன்னது போல, நாம் எப்பவும் அறிந்தது போல, உடனே நிகழும் அல்லது வெகு காலத்திற்கு பின்பாகவும் நிகழும். இந்த வெகு காலத்திற்கு பின்பாக நிகழும் என்பதை நாம் வெளிப்படுத்தல் விசேஷத்துல யோவானுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துல பார்க்கிறோம். அப்போ அதுல நாம பார்க்கிறதும் இதே போலதான் இருக்கு. என்னது அது? God's people rejoice over the fall of Babylon. ஒரே வித்தியாசம், இங்கே தீர்க்கதரிசி கலங்கி வேதனைப்பட்டு அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில இருந்தேன்னு சொல்றாரு. ஆனா வெளிப்படுத்தல் விசேஷத்துல இந்த பாபிலோனின் வீழ்ச்சியை கண்டு, ஏன்னா அது உச்சக்கட்டம், கிளைமேக்ஸ்,
அதுக்கு மேல இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே வேற இல்லையா, நித்திய நாட்களாயிருது. அதனால அந்த கிளைமேக்ஸ்ல தான் அந்த வீழ்ச்சி இருக்கும். அந்த வீழ்ச்சி எப்படி இருக்குமா, கல்ச்சுரல் பிரேக் டவுன், எக்கனாமிக் பிரேக் டவுன், கமர்ஷியல் பிரேக் டவுன், ஸ்பிரிச்சுவல் பிரேக் டவுன், என்டையர் வேர்ல்டு சிஸ்டம் வில் கிராஷ். சோ அந்த சூழ்நிலையில, அந்த விதமான ஒரு காலகட்டத்துல அவர்களும் துக்கப்பட்டு சஞ்சலப்படுவார்கள். மக்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் அன்றைய தினத்துல இந்த வீழ்ச்சியை கண்டு மகிழுவார்கள், களிப்பார். ஏன்னு சொன்னா இந்த தாக்கம் உலகத்தை அவ்வளவு தூரம் பாதிச்சு இருந்திருக்கும். பிசாசின் கையில அப்படியே பிடிக்க வச்சிருக்கும். அதற்கு முக்கிய காரணமாய் இந்த பாபிலோன் என்பது, ஒருவேளை இங்க ஏசாயா புத்தகத்துல அது ராஜ்யத்தை குறிக்கும், வெளிப்படுத்தல் விசேஷத்துல அது வேர்ல்டு சிஸ்டத்தை குறிக்கும். உலகம், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் கவர்ச்சி, உலகத்தின் ஈர்ப்புகள், உலகத்தின் பாவங்கள், அதை குறிக்கும். சோ அதோடைய வீழ்ச்சியை பார்த்த கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இது ஒரு முடிவே வராதா, இந்த அக்கிரமத்தை கேட்க யாருமே இல்லையா, இவ்வளவு துணிகரமா காரியங்கள் நடக்குதான்னு இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில அன்றைய நாள்ல இருக்கும். இன்னைக்கே நாம பேசுறோம், ஆனா அதனுடைய உச்சக்கட்டம் தான் அந்த கடைசி நாட்கள். இது 18ஆம் அதிகாரம் அந்த கடைசி நாட்களை தான் சொல்லுது. இது நம்ம பிகினிங்ல இருக்கோம், அதோடைய எண்டுல அது அப்படி இருக்கும்னு சொல்லப்படுது. அப்போ அந்த சூழ்நிலையில எல்லாரும் கர்த்தருடைய மக்கள் எல்லாம் மகிழ்வார்கள் என்று சொல்லி நாம பார்க்கலாம். இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தூமாவின் பாரம், டூமஸ். அது என்ன பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சேயீர் மலை, சேயீர் மலை, ஏதோமியர்னா ஏசாவின் ஜனங்கள். ஏசாவின் ஜனங்கள் பெயர் தான் ஏதோம். சிவப்பு நிறமா இருப்பாங்க, அவங்களுக்கு சிவப்பு முடியெல்லாம் சிவப்பா இருக்கும், செந்நிறத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். இவர்களை குறித்து நம்ம நிறைய உபதியா புத்தகத்துல வாசிக்கிறோம். ஒரே ஒரு அதிகாரம் தான். அவங்களுடைய ஞானம், அவங்களுடைய பெலன், இதெல்லாம் நம்ம அங்க பாக்குறோம். எவ்வளவு ஸ்ட்ராங் பீப்புள், அவங்களுடைய பாதுகாப்பும் பெருசா இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் மலையில கட்டப்பட்ட நகரங்கள், fortified cities. அப்போ அங்க சேயீர்ல இருந்து ஜாமக்காரனே இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க, ஜாமக்காரன் விடியற்காலமும் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. அர்த்தம் என்ன, விடிய போகுது காலையில, ஆனா ராக்காலமும் வருது. அப்படின்னு என்ன, திகில் வருது, இருள் வருது, பாதிப்பு வரப்போகுது, டார்க்னஸ், கார்மேகம். நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி கேளுங்கள் என்று சொல்கிறார். இந்த வசனத்தை பார்க்கும்போது எனக்கு வெளிப்படுத்தல் விசேஷத்துல காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன் அடிக்கடி சொல்லுவார். அது மாதிரிதான், கேட்க மனதானால் திரும்பி கேளுங்கள் என்று சொல்லுகிறான். ஏன்னா அவன் பார்த்த காட்சி அவ்விதமாய் இருந்தது. சோ இந்த சேயீர்குடி மக்கள், இந்த சேயீர்குடி மக்களும் எப்பவுமே இந்த இஸ்ரேல் ஜனங்களோட அவர்கள் போரிட்டு கொண்டே இருப்பார்கள். நீங்க யோசபாத் பற்றி, ராஜாவை பற்றி 20ஆம் அதிகாரத்துல, 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது 3 திசையிலிருந்து அவருக்கு நெருக்கம் வரும். அதுல ஒரு திசை யாருன்னா அந்த சேயீர்குடி மக்கள். இந்த சேயீர்குடி மக்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய கசின்ஸ். ஏன்னா யாக்கோபும் ஏசாவும் பிரதர்ஸ், அவங்களுடைய வம்சம்தான் இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த சேயீர்குடி மக்களுக்கு கர்த்தர் தண்டனை தருகிறார். அதாவது அவர் நியாயம் தீர்க்கிறார். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பார்த்துக்கிட்டே வரோம்னு, அந்த வேதத்துல யாரெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களை, அதாவது தம்முடைய ஜனங்களை, தன்னுடைய திட்டத்தை யாரெல்லாம் தகர்க்கிறார்களோ, யாரெல்லாம் அதற்கு பிரச்சனையாய்
இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? எல்லாரையும் கர்த்தர் தண்டிக்கிறார். கர்த்தர் ஒரு எதிர்ப்பை கட்டளையிடுகிறார். தன் ஜனங்களை அவர்களை வெல்லும்படியாக உதவி செய்கிறார். இதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இன்னைக்கு பொருத்தி பாருங்களேன், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீங்க பொருத்தி பாருங்க. இஸ்ரேல் இஸ் ஃபைட்டிங் வித் பாலஸ்டீனியன்ஸ், இல்ல இஸ்ரேல் இஸ் ஃபைட்டிங் வித் இரானியன்ஸ், லெபனீஸ், எல்லாம் நடக்குது. இவங்க எல்லாம் யாரு? இந்த மாதிரி அந்த நாட்டை சுற்றி உள்ள, நாட்டிற்கு தொந்தரவு கொடுத்த, நாட்டிற்கு ஒரு காலத்துல பிரச்சனை கொடுத்த மக்கள். அதனாலதான் எத்தனை பெரிய நாடுகள், இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த காரியங்கள் எல்லாம் இருந்தாலும் they are able to win, they are able to establish. என கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். இதுதான் உண்மை. அப்ப ஏன் இப்படி செய்யறாங்க? இவ்வளவு தூரம் கொடுமையா காரியங்களை செய்யறாங்க. சம்டைம்ஸ் இஸ்ரேல் செய்யறது பார்த்தா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாலஸ்தீனியன்ஸ்க்கு இதே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஃபுட் எல்லாம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. they are stopping all these resource vehicles, அதையெல்லாம் நிறுத்தி வைக்கிறாங்க. அப்ப அதனால அவங்க பட்னியில சாகுறாங்க. இப்படியெல்லாம் செய்திகள் நம்ம கேட்கும்போது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இஸ்ரேலைட்ஸ் ஏன் இப்படி செய்யறாங்க? அவங்க எல்லாம் பாவம் தானே, அது எக்ஸ்ட்ரா, இவங்க கோயிங் பியாண்ட் த லிமிட் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். பட் இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது நம்ம பார்த்தோமானால் God allows that. God allows that. அதனாலதான் நமக்கு இது எப்படி ஜெபிக்கணும், என்ன செய்யணும்னு நமக்கு சில சமயம் தெரியறது இல்லை. அதனால we have to just plead to the Holy Spirit to pray according to His will. அதனால நம்ம இஸ்ரேல சப்போர்ட் பண்ணியும் ஜெபிக்கிறதா, இல்ல பாலஸ்டைனை சப்போர்ட் பண்ணி ஜெபிக்கிறதா, அவங்களுக்காக பரிதவித்து ஜெபிக்கிறதா, இதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். And we should never go against the will of God. அதுதான் முக்கியம் நம்ம ஜெபிக்கும் போது. ஸோ இங்கே நம்ம அந்த காரியத்தை தான் பார்க்கிறோம். இந்த சேயீர் குடிகளுக்கும் ஒரு பெரிய தண்டனையை அவர் அறிவிக்கிறார். பாபிலோனுக்கு ஒன்று, அடுத்ததா வரக்கூடியது இது சேயீர் குடிகள். மூன்றாவதா அரேபியா. அரேபியானா ஜார்டன், இன்னைக்கு இருக்கிற அந்த சவுதி அரேபியா, ஜார்டன் அந்த சைடு. அப்போ இவங்க மெயினா எப்படிப்பட்டவங்கன்னா, இவங்க ஏரியா எப்படி இருக்குன்னு சொன்னா பயங்கர ட்ரை பிளேஸ், டெசர்ட் பிளேஸ், சாண்டி பிளேஸ், எல்லாம் ஒட்டகங்கள்ல பிரயாணப்படுறவங்க. அவங்க ஒரு இடத்துல தங்கி இருக்காதவங்க, ஆபிரகாம் காலத்து மாதிரி கூடாரங்களில் வசிக்கிறவர்கள். அவங்க நோமேடிக் பீப்புள். எங்க வேணாலும் அவங்க போய் தங்குவாங்க. வழியில ஏதாவது காடு, ஒரு மாதிரி இருட்டான ஆபத்தான இடங்கள்னாலும் அங்கேயும் போய் அங்க தங்கக்கூடிய மக்களாய் இருக்கிறார்கள். அவங்களுக்கு இங்க வசனம் சொல்லுது, அவங்க எவ்வளவு தூரம் they'll be scorched, they'll be thirsty, they will be அப்படியே ட்ரையா இருப்பாங்கன்னா, பக்கத்து தேசத்து குடிகளை பார்த்து சொல்றாரு, அவங்களுக்கு போய் தண்ணீர் கொடுத்து அவங்க ஓடுறவங்க, தப்பி பயந்து ஓடுறவங்களுக்கு அப்பம் கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா, அவங்க பட்டயங்களுக்கும் உருவின கட்கத்துக்கும் நாணேற்றின வில்லுக்கும் யுத்தத்தின் கொடுமைக்கும் தப்பி ஓடுகிறார்கள். அதான் இன்னைக்கு நடக்கிற சிச்சுவேஷன் தானே. ரெஃப்யூஜிஸ், they come as refugees to another place. எதுக்கு பயந்து ஓடி வர்றாங்க? அங்க நடக்கிற பயங்கரங்களுக்கு பயந்து வராங்க. சீரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல எப்படி நம்ம பார்த்தோம், ஜஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பேக், ISIS சொல்லி அந்த மக்கள்னால சின்ன குழந்தைகள் எல்லாம் வெட்டப்பட்டு அதனால ஜனங்கள் அப்படியே கப்பல்ல, வண்டியில, எதுலனாலும் கிடைச்ச மூட்டையை தூக்கிட்டு ஓடுற ஒரு கூட்டத்தை, ஒரு காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். இந்த வசனத்துக்கும் அதுக்கும் எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. ஆண்டவர் என்னை நோக்கி, ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கு ஒத்த ஒரே வருஷத்துல கேதாருடைய மகிமையெல்லாம் அற்றுப்போம். ஏன்னா கேதாருங்கிற அந்த குரூப், அவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றுல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க பாருங்க. அதனாலதான்
ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ் அங்க பாக்குறோம். பட்டயம்ன்றது ஒண்ணு இருக்கு, கட்கம்னு ஒண்ணு இருக்கு, வில்லுன்னு ஒண்ணு இருக்கு. இது தவிர குதிரையில ரதம்னு வர்றாங்க. எப்படி இந்த மாதிரி வித்தியாசமான டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ். இப்போ இதெல்லாம் ஒருவேளை அன்னைக்கு இருந்திருக்கும். இன்னைக்கு நமக்கு யோசிக்கிறப்ப எப்படி இருக்கும்? ஏர்ஃபோர்ஸ், ட்ரோன் ஃபைட்ஸ், நியூக்ளியர் ஃபைட்ஸ், இல்லை இந்த மாதிரி இன்றைக்கு உள்ள காரியங்கள். பட் வாட் எவர் இட் இஸ், எல்லாமே இதெல்லாமே வெப்பன்ஸ் தான், அதுவும் வெப்பன்ஸ் தான். அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி. இந்த இதுல இந்த கேதாருங்கிறவங்க வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க வந்து பராக்கிரம வில் வீரரின் தொகையில் மீதியானவர்கள், அவர்கள் பராக்கிரம வில் வீரர்கள். They are very strong people who are experts in shooting arrows. அந்த மக்களை அவங்கதான் கம்பேரட்டிவா இந்த அரேபியா சைட்ல இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ், நிறைய குட்டி குட்டி ட்ரைப்ஸ்ல இவங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டா, கொஞ்சம் வெல் இதா இருந்தவங்க, எஸ்டாப்ளிஷ்டா இருந்தவங்க. ஆனா அவங்களுடைய மகிமை எல்லாம் அற்றுப்போம். அவங்களே வந்து தோற்று போய் அவங்களே ஒன்றுமில்லாமல் ஓடி போகிற நிலைமை அவர்களுக்கே ஏற்படும். ஆனால் அதிலும் கொஞ்சம் தொகை, கொஞ்சம் பேர் மீதியாய் இருப்பார்கள். ஏசாயாவின் புத்தகத்தை தொடர்ந்து நீங்க ஒரு கண்ணோட்டத்துல பார்த்துட்டே வந்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆல்மோஸ்ட் எவ்ரி சாப்டர்ல the remnants he gives importance. He talks about these remnants in each and every chapter. Again, இங்க முடிக்கும் போது இந்த கேதார் மக்களை பற்றி பேசும்போதும் கூட he gives an idea about the remnant people. அவங்களுடைய மகிமை ஒருவேளை முடிவுக்கு வந்தாலும் அவர்களுடைய ஒரு கொஞ்சம் கூட்டத்தார் they would be remaining for fulfilling the will of God. எல்லா இடத்திலையுமே யார் தப்பி இருக்கிறவர்கள், யார் மீந்து இருக்கிறவர்கள், யார் கடைசியா கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, சில இதுக்கெல்லாம் அவங்க மீறி வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் யாரும் இல்லை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மீதியானவர்கள். இதுதான் அந்த 21ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல 13ஆம் அதிகாரத்திலிருந்து 23ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் என்ன பார்த்தோம்னு சொன்னா, டிஃபரண்ட் கண்ட்ரீஸ்ல நடைபெறுகிற அதற்கான நியாய தீர்ப்புகளையும் எச்சரிப்புகளையும் நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். இப்போ நாம இந்த 22ஆம் அதிகாரத்துல நாம் எந்த இதை குறித்து பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமாக எருசலேமில் கடைசியில் அங்க இங்க சுத்தி இருந்த எல்லா நாடுகளையும் பார்த்துட்டு இப்ப எருசலேம் நகரத்துக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பை நாம் பார்க்கிறோம். இதுவும் இன்றைய காலகட்டத்துல மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனமா இருக்கின்றதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போதே எருசலேமுக்காக அழுங்கள், எருசலேமுக்காக ஜெபியுங்கள் என்று ஜனங்களை கேட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். கடைசியா சிலுவையை தூக்கிட்டு போகும்போதும் கூட அவர் சொன்னார், எருசலேமுக்காக நீங்க அழுங்க, எனக்காகவும் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். ஏன்னா உங்களுக்கு நேரிட போகிறது காரியம் பயங்கரமா இருக்க போகுது, அதனால நீங்க அதுக்காக அழுங்க அப்படின்னு சொன்னதை நாம பார்த்தோம். சரி, நம்ம இந்த எருசலேமை பார்த்தா, இந்த எருசலேமுக்கு அவர் கொடுக்கிற இந்த அதிகாரத்துல கொடுக்கிற எச்சரிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல் பகுதி ஒரு 14 வசனங்கள் எருசலேம் நகரம், அதனுடைய பாவம், அதனுடைய நியாய தீர்ப்பு. இதுதான் முதல் 14 வசனங்கள். அதற்கு பின்பான வசனங்கள்ல 2 தனி மனிதருக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள், ஒரு தீர்ப்புகள். ஒரு மனிதனுக்கு தண்டனை, இன்னொரு மனிதனுக்கு உயர்வு, ஆசீர்வாதம். So the justice of God, the two sides of the justice of God is seen in this chapter.
It also shows God does justice not only to the nations but also to the individuals. அதையும் நாம் இங்கு பார்க்கலாம். இதுதான் ரொம்ப விசேஷமான ஒரு காரியம் இந்த அதிகாரத்துல. சரி, முதல் பகுதியிலே எருசலேமை பற்றி வாசிக்கிறோம் இல்லையா? இந்த எருசலேம்ல என்ன அப்படி முக்கியமான காரியம் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு 3 விதமான குற்றங்களை பார்க்கிறோம். என்ன? ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ், காம்ப்ளசன்சி அண்ட் மிஸ்கவர்னன்ஸ். ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆவிக்குரிய ஒரு குருட்டாட்டம். they were not, நம்ம என்ன ஃபர்ஸ்ட் வாசிச்சோம் போன அதிகாரத்துல? அலர்ட், அவேக், அவேர். 3 காரியத்தை பார்த்தோம் இல்லையா? அது 3ம் நமக்கு எப்ப சரியா இருக்கும்னா, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆண்டவருக்கு ஏற்ற பிரியமாய் இருக்கும் போதுதான். ஆனா இங்க என்ன பாக்குறோம்? ஒரு பிளைண்ட்னஸ் பார்க்கிறோம். ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் அப்படின்னா என்ன? இன்னைக்கு உலகத்தின் மக்களுக்கு இது மிகவும் பொருந்தும். அவர்களுக்கு ஆவிக்குரிய அர்த்தங்களே விளங்காது. ஆவிக்குரிய விதமாக எதையும் பார்க்க தெரியாது. உண்மை. ஏன்னா அவங்க கண்கள் குருடா இருக்கு. அவங்க என்ன செய்யறாங்க? விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும், நம்மிலும், சபையிலும் அந்த அலர்ட்னஸ் இல்லாததுனால, அந்த அவேர்னஸ் இல்லாததுனால, அந்த அவேக்னஸ் இல்லாததினால நமக்குள்ளேயும் என்ன இருக்கு? இவ்விதமான ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் இருக்கு. இந்த ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ்னால என்ன ஆச்சு? காம்ப்ளசன்சி வந்துருச்சு. காம்ப்ளசன்சினா என்ன? ஒரு ரொட்டீன், டேக்கன் ஃபார் கிராண்டட், ஸ்டாக்னன்ட் லைஃப். இதெல்லாம் லீட்ஸ் டு வாட்? ஒரு மிஸ்கவர்னன்ஸ். ஒரு சரியான விதத்துல வழி நடத்த முடியாத, வழி நடத்தப்படாத சபை, வழி நடத்தப்படாத குடும்பம், வழி நடத்தப்படாத சமுதாயம். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்க? ப்ராப்பர் ரோல் மாடல்ஸ் இல்லை. இன்னைக்கு நமக்கே ஒரு புதிய விசுவாசிய ஒரு திருச்சபையில கொண்டு போய் எந்த திருச்சபையில சேர்த்துறதுன்னு தெரியல. எல்லா திருச்சபைகள்லயும் ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு விதமான தவறுகள் இருக்கு. So that is that was the condition even in Jerusalem, which God dealt with. அந்த டைம்ல அவர்களுக்கு அவிதமான ஒரு பிரச்சனை தான் இருந்தது. சரி, இந்த எருசலேமுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த புத்தகத்துல, இந்த தீர்க்கதரிசி மூலமா. அதற்கு என்ன பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலி ஆஃப் விஷன், தரிசன பள்ளத்தாக்கு. அந்த அதிகாரத்தின் முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கும், தரிசன பள்ளத்தாக்கு. So it is a place of God's revelation, God revealing his will. It is a place where God reveals his plans. God executes his plans. அப்படிப்பட்ட ஒரு இடம். இன்னைக்கும் எல்லாரும் என்ன சொல்றாங்க? the last daysல keep an eye on Jerusalem. அங்க என்ன நடக்குதோ அதோடைய எஃபெக்ட் தான் உலகம் முழுவதிலும் இருக்கும். எல்லா நாடுகளும் இருக்கு. அமெரிக்கா நினைக்கலாம் தான் தான் டாமினன்ட்னு. பட் spiritually everybody knows we have to keep an eye on Israel. இதுதான். அப்படிப்பட்ட அந்த எருசலேம், இந்த எருசலேமுக்கு ஓடி வருவாங்கன்னு பார்த்திருக்கோம், திரள் கூட்டத்தார் வருவாங்கன்னு பாக்குறோம். they will never miss the feast. இதெல்லாம் நம்ம அதை பற்றி தெரிஞ்சிருக்கோம். yet they are spiritually blind. அதுதான் எப்படின்னு இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு அன்றைக்கு ஏசாயா காலத்துல என்ன அவங்க நிலைமை இருந்தது,
ஒருவேளை இன்றைக்கும் அதே நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. உன்னில் உள்ளவர்கள் எல்லாரும் வீடுகளின் மேல் ஏறுவதற்கு உனக்கு இப்பொழுது வந்தது என்ன? அதாவது எருசலேமுக்கு பேசுறாரு, எருசலேமிட்ட பேசுறாரு. சந்தடிகளால் நிறைந்து ஆரவாரம் பண்ணி களி கூர்ந்திருந்த நகரமே, உன்னிடத்தில் கொலையுண்டவர்கள் பட்டயத்தால் கொலையுண்டதில்லை, யுத்தத்தில் செத்ததும் இல்லை. உன் அதிபதிகள் எல்லாரும் ஏகமாய் ஓடி அலைந்தும் வில் வீரரால் கட்டப்படுகிறார்கள். உன்னில் அகப்பட்ட யாவரும் தூரத்துக்கு ஓடியும் ஏகமாய் கட்டப்படுகிறார்கள். ஆகையால் என்னை நோக்கி பாராதேயுங்கள். என் ஜனமாகிய குமாரத்தி பாழாய் போனது நிமித்தம் மனம் கசந்து அழுவேன். எனக்கு ஆறுதல் சொல்ல வராதேயுங்கள் என்கிறேன். பாருங்க, அதையும் தீர்க்கதரிசிக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு பாருங்க. He has to feel the burden. அதனாலதான் பாரம், oracle. It is just not a prophecy. He has to feel it. He has to experience it. அப்பதான் அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியும், அதற்கான வார்னிங்ஸும் கொடுக்க முடியும், அறிவிப்பும் கொடுக்க முடியும். So that is what we see in this chapter. So அவர் என்ன சொல்றாரு? First of all, ஏன் இந்த ஜனங்கள்லாம் கூல மேல ஏறி உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னா, இந்த நகரத்துக்கு வரக்கூடிய ஆபத்து, நகரத்துக்கு நேரிடக்கூடிய அழிவை பார்ப்பதற்கு, வேடிக்கை பார்ப்பதற்கு மேல ஏறி உட்கார்ந்து. இன்னைக்கு இந்த மனப்பான்மை நிறைய பேருக்கு இருக்கா இல்லையா? உண்மைதானே? இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு ஒரு சிச்சுவேஷனை பாக்குறதுக்கு நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி நீங்க பாப்பீங்க. ஒரு வேகமா ஸ்கூட்டர் வரும், கிராஸ் பண்ணி ஒரு கார் வரும், மோதிரும், கீழே அந்த ஸ்கூட்டர் காரர் விழுந்துருவாரு. யூ வில் ஃபைண்ட் a group of people, எல்லாம் சுத்தி நிப்பாங்க. என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? செல்போன்ல போட்டோஸ் எடுத்துட்டு. ஒரு பக்கம் அது ஒரு எவிடன்ஸ் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா உடனே யாருக்குமே ஓடி போய் அவங்க தூக்கணும், அவளுக்கு என்ன அடிபட்டு, அது கொஞ்ச நேரம் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சுதான், இன்னும் கொஞ்சம் நிறைய கூட்டம் வந்த பிறகுதான் அந்த ரியாக்ஷனே வருது. சோ இன்னைக்கு பீப்புள் have become like this. அங்கேயும் அவங்களுக்குத்தான் நேரிட போகிற ஆபத்தை பற்றி குறிப்பு சொல்லப்பட்ட உடனே ஜனங்கள் எல்லாம் எங்க போயிட்டாங்களாம்? they all climbing up the rooftops and sitting over there to watch what is going to happen. அதோடு மாத்திரம் இல்ல, அந்த நகரமே களி கூர்ந்து ஆடி பாடி என்ஜாய் பண்றாங்க. இந்த சொல்லப்பட்ட வார்னிங் அவங்களுக்கு காதலையே விழல. இப்ப நீங்க அதையும் இன்றைய நாட்கள்ல அதிகமாய் நாம் பார்ப்போம். பார்ட்டியிங், எங்க பார் பார்ட்டிஸ் நடக்குது, எங்க பார் செலிப்ரேஷன்ஸ் நடக்குது. இப்ப போன வாரம் நடந்த செலிப்ரேஷன் எல்லாம், சப்போஸ் யாராவது இன்னைக்கு இப்போ சுனாமி வரப்போகுது, இப்போ ஒரு பூமி அதிர்ச்சி வரப்போகுது அப்படின்லாம் யாராவது சொன்னா யாருக்கு அதுலயாவது விழுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த சத்தத்தையும் ஏதோ இன்னொரு சத்தம் நினைச்சிட்டு they will be just enjoying. These people of Jerusalem also was in the same commotion. அப்படிதான் இருந்தாங்க. அவங்க ஒரு என்ன நடக்குதுன்னே தெரியாம அவங்க இருந்தாங்க. அதனாலதான் அன்றைக்கு எருசலேமுக்கு அவ்வளவு வார்னிங்ஸ் கொடுத்தாரு. ஏசாயாவு மூலமாவும் கொடுத்திருக்கிறாரு, எரேமியா மூலமாவும் கொடுத்திருக்கிறாரு, எசேக்கியல் மூலமாவும் கொடுத்திருக்காரு. எல்லாரும் மூலமாகவும் கொடுக்கப்பட்டாலும் எசேக்கியல் ஆஃப்டர் எக்ஸைல், பிஃபோர் எக்ஸைல் இவங்க எல்லாம் கொடுத்தாலும் அவங்க எல்லாரும் இன்சென்சிட்டிவா இருந்தது மாத்திரமல்ல, they became captives. பாபிலோன் ராஜா நெபுகாத் நேச்சார் இவங்களை எல்லாரையும் 3 முறை முற்றுகையிட்டு அந்த எருசலேமையே பாழாக்கி
நகரத்தையே முழுசும் ஒன்றுமில்லாமல் மண்மேடுகளாக்கி ஆலயத்தை டோட்டலா தி ஸ்ட்ரிப்ட் பேர். அந்த ஆலயம் எப்படி கட்டப்பட்டிருந்தது, எவ்வளவு ஒரு ரிச் டெம்பிளா ஒரு ஐடென்டிட்டியா இருந்ததுன்னு சொல்லி வேதத்துல நம்ம அதை பற்றி வாசிக்கிறோம். சாலமோன் கட்டினப்ப எப்படி கட்டியிருந்தார், ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் சாந்து இல்லாதபடி, ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் தங்க பொடிகள் துகள்கள் போடப்பட்டிருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு சிறப்பாய் காரியங்களை செய்திருந்த அந்த எருசலேமை இடித்து இவர்கள் மக்களை எல்லாம் கூட்டிட்டு போய் கேப்டிவ்ஸா எடுத்துட்டு போறாங்க. இதை இந்த அழிவை சொன்னவர் ஏசாயா. இதை சொன்னதை அவங்க கேட்கவே இல்லை. இப்போ இந்த எருசலேம் மக்களே 3 விதத்துல அவங்க மறிக்கிறதுக்கு நேரிட்டது. என்னன்னா, ஒன்று இந்த மாதிரி போர்ல அவங்களுக்கு மக்கள் பாபிலோனியர்கிட்ட கொஞ்சம் பேர் எதிர்த்து நின்றாங்க. நிறைய பேர் எதிர்த்து நிக்கல. நிறைய பேர் சும்மா அவங்களோட போயிட்டாரு, இன்க்ளூடிங் த கிங். அவங்களோட அப்படியே சரண்டர் ஆகி போயிட்டாங்க விதவுட் எனி ஃபைட். கொஞ்சம் பேரு ஃபைட் பண்ணி செத்தாங்க. அதுல கொஞ்சம் பேர் மீதியா எருசலேம்லயே தங்கி இருந்தாங்க. அவங்க தே ஆர் குட் ஃபார் நத்திங்னு அந்த பிடித்த ராஜா நினைச்சிட்டாரு. பாபிலோன் ராஜா அவர் பிடிக்கும் போது உள்ள பெஸ்ட் பீப்புளை தான் பிடிச்சாருன்னு நமக்கு தெரியும். சோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இஸ் டேனியல். அவனையும் அவன் கூட்டத்தாரையும் பிடித்து சென்றார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதுல யாரும் வேண்டாம். 3வது முறை பிடிச்சிட்டு போகும்போது யாரெல்லாம் பிடிச்சிட்டு போனாங்க? ஃபர்ஸ்ட் கிரீம் ஆஃப் த பாப்புலேஷன், செகண்ட் இந்த ப்ராஃபிட்ஸ், கொஞ்சம் ரிச் பீப்புள் எல்லாம், 3வது உள்ளதுல கொஞ்சம் பெட்டரா இருக்கிற, ஃபைனலி பெட்டர் அப்படிங்கிறவங்கள. அதுலயும் கைவிடப்பட்டவங்க ஓல்டு பீப்புளா இருப்பாங்க, கிரிப்பிள்டு ஒன்ஸா இருப்பாங்க, லேம் பீப்புள். அவங்க எல்லாம் பாவம் பட்டினியால் செத்தார். அப்படி விடப்பட்டவர்கள் எல்லாம் பட்டினியால் செத்தார். சோ இவங்க 3 விதமா பிரச்சனையினால, இந்த யுத்தத்தினால அவர்கள் மடிந்து போனார்கள் என்று சொல்லி எரேமியா அதை அழகா அவருடைய புத்தகத்துல எழுதியிருக்கிறார். சரி, 5ஆம் வசனத்துல, சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே இது தரிசன பள்ளத்தாக்கிலே அமளியும் மிதியுங்குதலும் கலக்கமும் உள்ள நாளாயிருக்கிறது. இது அலங்கத்தை தகர்த்து பர்வதத்துக்கு நேரே ஆர்ப்பரிக்கும் நாளாயிருக்கிறது. ஏலாமியன் அம்பரா துணியை எடுத்து ரதங்களோடும் காலாட்களோடும் குதிரை வீரரோடும் வருகிறான். கேடகத்தை வெளிப்படுத்தும். மகா வடிவான உன் பள்ளத்தாக்குகள் ரதங்களால் நிரப்பப்படும். குதிரை வீரர் வாசல்கள் மட்டும் வந்து அணிவகுத்து நிற்பார்கள். எருசலேமுடைய நிலைமையை அங்கு பார்க்கிறோம். கொடுக்கப்பட்ட தரிசனம் அந்த பள்ளத்தாக்குல எப்படி இருந்துச்சா? மிதியுண்குதல், கலக்கம், அலங்கம் தகர்க்கப்படுகிறது, பர்வதத்துக்கு நேரா ஆர்ப்பரிக்கும் நாளா இருக்கிறது. எல்லாம் கொண்டாடுறாங்க. எப்படி விக்டோரியஸ். யாரு? பாபிலோனியன்ஸ். அவர் ராமலட்சுமி ராமலட்சுமி சரி, இதுல நடுவுல நம்ம என்ன பாக்குறோம்னா, ஏலாமியன் அம்பரா துணியை எடுத்து ரதங்களோடும் காலாட்களோடும் குதிரை வீரரோடும் வருகிறான். கீர் கேடகத்தை வெளிப்படுத்தும். மகா வடிவான உன் பள்ளத்தாக்குகள் ரதங்களால் நிரப்பப்படும். இப்படி எல்லாம் சொல்லப்படுறது. என்னன்னு சொன்னா, ஏலாமியன்கிறது யாருன்னா பெர்சியன், டுடேஸ் ஈரான். இந்த ஈரான்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த பெர்ஷியன் எம்பையரை பற்றி நம்ம போன அதிகாரத்திலே பார்த்தோம். இட் வாஸ் சோ எக்ஸ்பான்சிவ். அகாஸ்வேரு ராஜா எஸ்தர் ராணி காலத்துல அதனுடைய எக்ஸ்பான்ஸ பத்தி நம்ம வாசிக்கிறோம். அதுல இந்தியாவும் இருக்கு. 127 நாடுகள் உள்ள ஒரு பகுதி. அவங்க கைப்பிடிக்கும் போது பாபிலோனியும் சேர்த்து பிடிக்கிறாங்க. அந்த பெர்ஷியன் எம்பையர் மேப்ல பாபிலோனும் இருக்கு, இந்தியாவும் இருக்கு.
அந்த ஏலாமியன் வரான் இப்போ, இன் அடிஷன் டு பாபிலோனியன்ஸ். அவனும் சேர்ந்து வந்து பாபிலோனியரோட சேர்ந்து வந்து யாரை எதிர்க்கிறாங்க? எருசலேமை எதிர்க்கிறாங்க. பாபிலோனியரையே இவங்களால சமாளிக்க முடியல, அவங்களும் சேர்ந்து வந்து அவர்களை எதிர்க்கிறாங்க. ஆனால் and in that day the Lord will not deliver them. எப்பவும் கர்த்தர் நம்மளை காத்துக்குவாரு, எப்பவும் நம்ம கால் சறுக்காதபடி அவர் தூக்கிடுவாரு, தூதர்களை கொண்டு நம்ம காலை காத்துக்குவாருன்னு எல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். நாம கர்த்தருக்கு பிரியமில்லாம வாழ்ந்தோமானால், கர்த்தருடைய சித்தத்தை செய்யாமல் விட்டோமானால், கர்த்தருடைய எச்சரிப்பை கேட்காதபடி இருந்தோமானால், கர்த்தரை நாம் மறுதலிப்போமானால், இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யலைன்னா அர்த்தம் என்னன்னா we are rejecting God, and when we reject God, God will reject us. என்னை கனப்படுத்துகிறவரை நானும் என்னை குறித்து பேசுறதுக்கு வெக்கப்படுகிறவனை நானும் வெக்கப்படுவேன் தானே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. வசனம் அப்படிதானே இருக்கு. அப்போ இந்த எருசலேமுக்காக அவர் அவ்வளவு பரிதபிக்கிற ஆண்டவர் அந்த நாளில he will not deliver them. இது அன்றைக்குள்ள தரிசனம், அன்றைக்குள்ள ப்ராஃபஸி. இதே ப்ராஃபஸி still holds good till the end. ஆனா அந்த முடிவுல this may not happen because they will repent. They will come to repentance during the tribulation period. But until then, when the church is taken up, until that time, Jerusalem will not repent. இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிற ப்ராஃபஸி. எனிவே, இப்ப நாம ரிப்பெண்ட் ஆகிறோமா இல்லையாங்கிறது தான் முக்கியம். நம்ம எருசலேமை பத்தி படிச்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்காக ஜெபிக்கிறோம். ஆனா நாம என்ன நிலைமையில? 8ஆம் வசனத்துல அவன் யூதாவின் மறைவை நீக்கி போடுவான். யூதாவின் மறைவை நீக்கி போடுவான். He will remove the shelter. நம்ம அவருடைய செட்டையின் கீழே புதைத்துக் கொள்கிறோம். 91ஆம் சங்கீதம் தான் பாதுகாப்பின் நாம சங்கீதமாய். எங்க குடும்பத்துக்கு நினைக்கிற எல்லாருக்குமே கொரோனா டைம்ல டெய்லி இதுதான். டெய்லி ராத்திரி பகல் மத்தியானம் எப்ப ஜெபிச்சாலும் இந்த 91ஆம் சங்கத்தை அப்படியே மனப்பாடமா சொல்லி 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 ஜெபிச்சோம். ஏன்னா அவருடைய செட்டையின் மறைவுல இருக்கிறோம். அந்த மறைவை நீக்கி போடுவான். வாட் வாஸ் அவர் ப்ரொடெக்ஷன்? அது இழுக்கப்படும். நிறைய டைம்ல ரத்த கோட்டைக்குள்ள நான் மறைஞ்சுக்குவேன். ஒரு தீங்கும் என்னை அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. ஏன்னா நான் கர்த்தருடைய மறைவில் இருக்கிறேன். அந்த மறைவையே நீக்கி போடும். அந்நாளிலே மணமாளிகையாகிய ஆயுத சாலையை நோக்குவாய். நீங்கள் தாவீது நகரத்தின் இடிதல்கள் அநேகமாயிருப்பதைக் கண்டு கீழ்குளத்து தண்ணீர்களை கட்டி வைத்து எருசலேமின் வீடுகளை எண்ணி நீங்கள் எருசலேமின் வீடுகளை இடித்து 2 மதில்களுக்கு நடுவே பழைய குளத்து தண்ணீர்களுக்கு ஒரு அகலை உண்டு பண்ணுவீர்கள். ஆனாலும் அதை செய்தவரை நீங்கள் நோக்காமலும் அதை ஏற்படுத்தி தூரத்திலிருந்து வர பண்ணினவரை கவனியாமலும் போகிறீர்கள். அதாவது இந்த சூழ்நிலையில அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, first they were so insensitive, they were so happy and they were celebrating and they were enjoying. சரியா? அடுத்தது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, they were strengthening their army, they were building fortresses and they were trying to patch all the gaps. அதாவது அவர்களுக்கு தேவையான தண்ணீர், அவர்களுக்கு அந்த நகரத்துக்கு தேவையான உணவு, இதெல்லாம் ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யுத்தம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் ரெடி ஆகுறாங்க. So they anticipated a war. They were expecting a war, thinking that they would be able to face the war. And எப்பவும் போல இந்த சிம்சோன் சொன்னார் இல்லையா, சிம்சோன்ல வாசிக்கும் போது
வழக்கம் போல ஒவ்வொரு முறையும் ஆவியானவர் அவனுக்கு உதவி செஞ்சது போல இப்பவும் அவனுக்கு உதவி செய்வார் அப்படின்னு அவன் நினைச்சுட்டு இருந்தான். ஆனா ஆவியானவர் அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டாருன்னு அவன் அறியல. அந்த நிலைமைதான். இதே நிலைமைதான் ஒருவேளை கடைசி நாட்கள்ல ஏற்படும் சொல்லி மத்தேயு 24, 25 அதிகாரத்துல வாசிக்கிறோம். நோவா காலத்தில் நடந்தது போல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை பத்தி குறிப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 25ல நோவா காலத்துல எப்படி பெண் கொடுத்தும் பெண் கொண்டும் மக்கள் உணர்வற்று இருந்தார்களோ அப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கடைசி நாட்கள்ல சொல்லுவோம். ஏன் நோவா நாட்கள்? நோவாவின் காலத்துல 120 வருஷம் நோவா சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. சின்னதா கட்டைய கொண்டு வந்ததுல இருந்து போட்டா கட்டுற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. அழிவு வரப்போகுது, ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகுது, ஒரு பெரும் மழை வரப்போகுது. அவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே புரியல. ஏன்னா மழைன்றது என்னன்னே தெரியல. அவங்களுக்கு மழையே வந்ததில்லை. Until then there was no rain. So they did not know what that rain is, what it can cause. தெரியல அவங்களுக்கு. எச்சரிக்கப்பட்டோமேன்னு சொல்லி கர்த்தர் இப்படி செய்ய சொன்னாரே, கர்த்தர் எதுவும் சொல்லியிருக்கிறாரேன்னு சொல்லி அதை நம்பி ஒரு குடும்பம் மாத்திரம், ஒரே ஒரு குடும்பம் 8 பேரு. Noah was clever enough to save the entire family. இன்னைக்கு நாம எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஒருவேளை நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி எல்லாமே ஆண்டவர் சொன்ன வசனங்களின்படி நடந்துகிட்டே இருக்கே அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பு நடந்துகிட்டே இருக்கு, உள்ளத்துல இருக்கு இல்லையா? நாம எப்படி அதுக்கு உணர்வுள்ளவர்களா இருக்கிறோம்? நாம எச்சரிக்கையா இருக்கிறோமா? நாம நம்ம குடும்பத்தை எச்சரிப்பா வச்சிருக்கோமா? அவங்களுக்கு சொல்றோமா? அவங்கள நடத்துறோமா? யோசிச்சு பார்க்கணும். நோவா அன்னைக்கு ஒரு மனுஷனா செஞ்சாரு, அவர் காக்கப்பட்டாரு. கிறிஸ்துவ ஆகிய பிரளைக்குள்ளாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டார். நாமும் அவ்விதமாய் இருக்க எதிர்பார்க்கிறோம். அல்லது இன்னைக்கு பெரிய நாடுகள்ல எல்லாம் பார்த்திருக்கீங்களா? we read of those people, அமெரிக்கா, ரஷ்யா, எல்லா பெரிய நாடுகள், கொரியா, நார்த் கொரியா, எல்லா பெரிய பணக்கார நாடுகள் எல்லாம், சைனா, எல்லாருமே கடலுக்கு அடியில ஒரு பெரிய நகரத்தையே கட்டி வச்சிருக்காங்க. with all facilities. இதே மாதிரிதான். they have store of everything under the sea. அவங்களுக்கு ஃபியூச்சருக்கு எத்தனையோ அவங்க பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு, ஜெனரேஷன்ஸ்க்கு சாப்பாடு, ஜெனரேஷன்ஸ்க்கு தண்ணி சோர்சஸ், என்னென்ன செய்யணுமோ, என்ன வசதி வேணுமோ எல்லாவற்றையும் எதுக்கு செஞ்சு வச்சிருக்காங்கன்னா மேல இருக்கிற இந்த உலகம் அழிந்து போகும். அப்போ நம்ம எங்க போய் ஒளிவோம்? இங்க போய் ஒளிஞ்சுக்குவோம். இப்ப நாம வேதத்தை அறிந்த நமக்கு அது எவ்வளவு ஃபூலிஷா இருக்கு இல்லையா? அவங்க சொன்ன மாதிரி பூமி அழியும், ஆனா நமக்கு ஒரு நித்திய நகரம் நமக்கென்று ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அங்க அநேக வீடுகள் உண்டு, அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் ஆயத்தப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு நம்ம ஆண்டவர். அவர் திரும்ப வருவார், நம்மை அழைத்து செல்வார். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. இப்படி இந்த மக்கள் அன்னைக்கு எருசலேம்ல அவங்க அலங்கத்தை எல்லாம் அரணிப்பாக்கி, தண்ணி அகழின்னு சொன்ன 2 மதிலுக்கு நடுவுல இருக்கிற அகழி. இன்னைக்கு கூட நிறைய ஃபோர்ட் ஏரியாவுக்கு போனீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் அந்த அகழிங்கிறத பார்க்கலாம். ஒரு டீப் கெனால், அதுல முதலைகள்லாம் இருக்கும். எதிரிகள் வந்து அங்க விழுந்துருவாங்க, அதை கடந்து வர முடியாது. கடந்து வரணும்னா அந்த கோட்டை சுவர்ல இருந்து ஒரு பெரிய கதவு திறக்கும். அது வந்து அந்த அகழிக்கு மேற்பகுதியில வரும். அப்பதான் அது வழியா உள்ள வர முடியும், வெளியே போக முடியும். இது நாம எல்லாரும் படிச்சிருக்கோம். ஆனா அதை அன்னைக்கு செய்திருக்கிறாங்க பாதுகாப்புக்காக. இதையெல்லாம் செய்தவங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதை செய்தவரை நீங்கள் நோக்காமல், அதை ஏற்படுத்தி தூரத்திலிருந்து வர பண்ணினவரை கவனியாமலும் போகிறீர்களே.
நாம் இன்றைக்கு இந்த நிலைமையில தான் இருக்கிறோமான்னு யோசிக்கணும். நாம மாத்திரம் இல்ல, நம்ம கூட இருக்கிறவர்களையும் இதை குறித்து எச்சரிக்கணும். நீங்க கவனியாமல் போகிறீர்கள். வசனம் சொல்லுது, என்ன மறந்தீங்கன்னா நான் உங்களை மறந்தேன், என் வேதத்தை மறந்தீர்களானால் நான் உன் பிள்ளைகளை மறந்தேன். நம்ம தலைமுறைய ஆசீர்வதிக்க மாட்டாரு. தலைமுறையில பிரச்சனை, ப்ராப்ளம்ஸ் இருக்கும். கர்த்தர் வார்த்தை ஒவ்வொன்றும் அப்படியே நிறைவேறும். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். We must always be sensitive to what is happening around us and always be alert and awake to prioritize God and know about God. Be aware of God's doing in our lives and in the nations. இது நமக்கு மிக மிக அவசியம். நம்ம எந்த நிலைமையில இருந்தோமானால் நம்ம எல்லாத்துக்கும் தப்பிச்சுக்க முடியும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும். இல்லைன்னா இந்த மக்களுக்கு ஏற்பட்ட விதமான they took dependence on their own abilities, false security, their own abilities of building projects. அதெல்லாம் இந்த அந்த சமயத்துல ஆக்சுவலா அவங்க என்ன செஞ்சிருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்த்துக்கிறாருன்னு பாருங்க. அக்காலத்திலே அளவும் உலம்பவும் மொட்டையிடவும் ரெட்டுடுத்தவும் கட்டளையிட்டார். ஆனா நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லுகிறீர்கள். மெய்யாகவே நீங்கள் சாகு மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவர்த்தியாவதில்லை என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்பது என் செவி கேட்கும்படி சேனைகளின் கர்த்தரால் தெரிவிக்கப்பட்டது. பாருங்க எவ்வளவு ஷுவரா அந்த ப்ராஃபசி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. நீங்க 12ஆம் வசன பிரகாரம் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா யூ வுட் பி சேவ். நமக்கு இன்னைக்கு அதுதான் ஒரு க்ளூ. இந்த ஒரு மேஸ்ல ஒரு க்ளூ இருக்கும் பாருங்க. அது மாதிரி இன்னைக்கு நமக்கு ஒரு தப்பிக்கிறதுக்கு போக்கு அப்படின்னு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறபடி அந்த போக்கு என்னன்னா இதுதான். அளந்து மொட்டை அடிக்கணும் ரெட்டு எடுக்கணுங்கிறதெல்லாம் ஒரு சிம்பாலிக். What is actually needed? A repentant heart. A repentant heart, not a remorse heart. Yes, a difference. Remorse-na feeling sorry. அதோட நின்னுரும். இங்க you must feel sorry and ask for forgiveness and forsake that sin. விட்டுறணும். அதை நாம செய்யறது. அன்னைக்கு நினிவே ஜனங்கள் அப்படித்தான். அவங்க செய்தியை கேட்ட மாத்திரத்துல அவங்க என்ன செஞ்சாங்க? ஆடு மாடுல இருந்து ஃபாஸ்ட் பண்ணாங்க, ஆடு மாடுல இருந்து ரிப்பெண்ட் பண்ணாங்க. So that is what is expected. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? செத்தா சாபம். யாருக்கு சாஸ்வதம் இது? நமக்கு என்ன இது நடக்கிறதா நடக்காட்டி என்ன? நிச்சயமா இதெல்லாம் அழிஞ்சுதான் போக போகுது அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துல இன்னைக்கு 90% of people are in this attitude. அதுதான் ஆபத்து. இது ஏன் திரும்ப திரும்ப நான் சொல்றேன்னா, நமக்கு அந்த எண்ணமே வராது. நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, வேதத்தோடையே வளர்ந்தவர்கள். அதனால நமக்கு எப்படி இருக்கும்னா, இதுல எல்லாம் நமக்கு இது அவசியம் இல்லாத மாதிரி தோணும். பட் ஏன் இதை நான் எம்பசைஸ் பண்றேன்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் and the generation after, they cannot be convinced by this unless அந்த ஏஜ்லயே நாம அவங்க சொல்லிக்கிட்டே இல்லைன்னா they can never believe on this. அது இப்படி நடக்குதுன்னே அவங்களுக்கு புரியாது. அன்னைக்கு எப்படி மழைன்னா என்னன்னு தெரியாம இருந்தாங்களோ அப்படிதான் இருப்பாங்க. நாம தான் அவங்களுக்கு மழைன்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும். இந்த காலத்துல நமக்கு வேதம் கொடுத்திருக்காரு, அதுக்குதான் கொடுத்திருக்காரு. அந்த பொறுப்பு நம்முடையது அப்படிங்கறதுதான் நான். ஏன்னா நிச்சயமா அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க சாகு மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகுது. அந்த ஜெனரேஷன் ஃபுல்லா அது மடிந்து போகும். அப்படிதானே ஆச்சு? 70 வருஷம் எக்ஸைல்ல இருந்தாங்க.
அந்த மக்கள் திரும்பி வருவதற்கு கூட கொஞ்சம் பேர் வரவத்து இஷ்டம் இல்லாம இருக்கும். அந்த அளவுக்கு they became so what should I say, insensitive, not hard-hearted. They were insensitive, ignorant. இது நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. இவ்வளவு நாள் படிக்கிறோம், இவ்வளவு நாள் வேதத்தை எடுத்துக்கிறோம், தியானிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இக்னோரன்ஸ் இருக்கு, இன்சென்சிட்டிவிட்டி இருக்கக்கூடாது, ஹார்ட்னஸ் வரக்கூடாது, ட்ரிஃப்டிங்காவே இருக்கக்கூடாது. We have to be firm and strongly rooted in the word of God. சரி, இதை முடிப்போம். நெக்ஸ்ட் வீக் அப்படி யாராவது ஒருத்தர் ஜெபிக்கிறீங்களா? சிஸ்டர் ஜான்சி ஜெபிக்கிறீங்களா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவரே, எவருக்கும் கிடைக்காத சிலாக்கியத்தை ஆண்டவரே ஒரு சிலராகி எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசிக்கவும் அதில் உள்ள எச்சரிப்புகளை நாங்கள் அறிந்து கொள்ளவும், ஆண்டவரே நடக்க போகிற நடந்த எல்லாவற்றையும் கர்த்தாவே நாங்கள் தெரிந்து கொள்ள என் தேவன் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக, இந்த சிலாக்கியத்திற்காக ஆண்டவரே, இந்த பைபிள் ஸ்டடிக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் கேட்கிறவர்களாக படிக்கிறவர்களாக மாத்திரமல்ல ராஜா, அதை கை கொள்கிறவர்களாக ராஜா, எப்போதும் கர்த்தாவே உம்மோடு இணைந்து ராஜா, ஆண்டவரே உடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களாக ராஜா, தேவரே நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய், கீழ்ப்படிய வேண்டுமாய், ஆண்டவரே உடைய பிள்ளைகளாய் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாடுகளையும் தற்போது ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களையும் நீர் எங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையோடும் கர்த்தாவே ஆண்டவரே இப்போது நடந்து கொண்டிருக்கும் எல்லா காரியங்களையும் கர்த்தாவே நாங்கள் நினைத்து பார்த்து ராஜா, ஆண்டவரே உமக்கு பயப்படும் பயத்தை எங்கள் இருதயத்தில் வைத்து உம்மை நேசிக்கவும், ஆண்டவரே உம்மோடு நெருங்கி ஜீவிக்கவும் என் தேவன் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவே ஆண்டவரே வல்லமை எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்த வேண்டுமாய் உடைய சமூகத்தில் ஆண்டவரை கெஞ்சுகிறோம் சுவாமி. இப்போது சுவாமி இந்த பைபிள் ஸ்டடியில் கர்த்தாவே கலந்து கொண்ட எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் என் தேவன் நீர் பாதுகாப்பீராக, வழி நடத்துவீராக, தேவைகளை சந்திப்பீராக ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆண்டவரே அப்பா ரத்த கோட்டைக்குள் உடைய பாதுகாப்பை கொடுத்து ராஜா. அன்பு தகப்பனே, உடைய ரத்த கோட்டையினால் எங்களை மூடி ராஜா. ஆண்டவரே நீர் வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் அப்பா. சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் என் தேவன் நீர் எங்களுக்கு கொடுப்பீராக ராஜா. எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. ஒவ்வொருவரின் குடும்பத்திலும் உள்ள ஆண்டவரே பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரையும் என் தேவன் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இருங்க. துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென். Thank you, sister, Thank for you, that sister. excellent Thank prayer. you, sister. Good night all. சொல்லுங்க ரீடா. Good night, sister. Oh, good night. Thank you everyone.